கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆமென் ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாவும் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசர் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினார். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பு. நொறுக்கும் முறுக்கும் நொறுக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போம். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு இந்த பார்தலத்தில், உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடோ. எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க? முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. இந்த கடைசி சரணத்தை ஒரு விஷயம் கூட பாடலாமா? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும் கர்த்தர் காத்திடும். மேசியா வருகை மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்கும். விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் உமக்கும் ஒரு விஷயம் கூட சொல்ல, உமக்கும் உமக்கும் எனக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஹalleluya. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆமென். வாக்குத்தத்த வசனத்தின் தொடர்ச்சியை பேசும்படியாக தான் ஒரு செய்தி எல்லாம் போன வாரம் எடுத்து வைத்திருந்தேன். வியாழக்கிழமை காலையில தூக்கத்திலிருந்து எழும்பும் போதே இந்த சத்தம் கேட்டுதான் எழும்பினேன். புது சிருஷ்டியே காரியம் என்கிற சத்தம். பட் a new creation. மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றார். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு, அதனாலதான் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2 கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இஸ்ரவேலர், எல்லா இஸ்ரவேலருக்கு என்று சொல்லவில்லை, தேவனுடைய இஸ்ரவேலர். இந்த பிரமாணத்தின்படி, என்ன பிரமாணம்? புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களிலே பார்க்கும்போது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோம் என்று பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையின் நிலைமை எப்படி இருக்குன்னா, வரத்துல பிரச்சனை இல்லை, யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத சபை. ஆனால் மாம்ச கிரியைகள் அதிகமாயிருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது. எல்லாம் இருக்கும்போது பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி ஒருவனை பார்க்கும் போதுதான் ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய பார்வையில் இருக்கும். பணம் இருக்கிறவன் மேல ஒரு பார்வை, பணம் இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, வேலை இருக்கிறவனுக்கு மேல ஒரு பார்வை, வேலை இல்லாதவன் மேல இன்னொரு பார்வை, ஜாதியை வச்சு ஒரு பார்வை, வசதியை வைத்து ஒரு பார்வை. இந்த பார்வையில மாற்றங்கள் வர, ஏற்ற தாழ்வுகள் வர காரணம் என்ன? மாம்சத்தின்படி அறிகிறதுனால. பவுல் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோ, நாங்கள் கிறிஸ்துவையும், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி மட்டும் நாம் அறிந்திருந்தால் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு நமக்கு இன்னும் தயக்கம் இருந்திருக்கும். ஏன்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் என்று தான் பைபிள்ல இருக்கு. அவருக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறது எதை? யூதா கோத்திரம், தாவீதின் வம்சம். ஆமே. அவரை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதுனால அவரை நாம இஸ்ரவேலருக்குரியவராகவோ அல்லது யூதா கோத்திரத்துக்குரியவராகவோ மட்டும் நம்மால பார்க்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியில நிறைந்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள், ஆமா, இவனுக்கு 50 வயது கூட ஆகவில்லையே. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவுக்கு 2024 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் சொல்லுவார்கள், அவர் ஆதியும் அந்தமும் மாணவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆதியும் அந்தமும் மாணவர். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை இன்னும் குழந்தையாக கொண்டாடுவாங்க. ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இன்னும் அவர் நினைச்சு ஒரு போட்டோ வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அதனாலதான் யோவான் சொல்றாரு. ஆமென். நிறைய வசனங்கள் எடுத்து வாசிக்க டைம் இல்லாதனால வேகமா போறேன். நான் இப்ப சொல்ற வார்த்தை யோவான் 1 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. நானும் அவரை அறியாதிருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு யார் காட்டி கொடுக்கிறார் தெரியுமா? ஜீசஸ ஆவியானவர். ஆவியானவர் யார் மேல் புறாவை போல இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான். ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஏசாயா நிருபத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஜீசஸ ஆவியின்படி இயேசுவை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அனுபவிப்பார்கள், அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள், அவர்கள் இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் வம்சத்தில் பிறந்ததுனால தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மாம்சத்தின்படி அறிகிறவர்களுக்கு அவர் தாவீதின் குமாரனாய் மட்டும்தான் தெரியும். ஆவியின்படி அறிகிறவர்கள் சொல்வார்கள் அவர் தாவீதுக்கு வேற அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென். இந்த சபை இயேசுவை கொண்டாடணும். என கேட்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஹல்லேலூயா. Hallelujah. Celebrate Jesus. இயேசுவை மாம்சத்தின்படி. Hallelujah. ஆமென். அந்த ஊர்ல அவரை நஸ்ரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தும் போது எல்லாரும் நஸ்ரேயனாகிய இயேசு என்றார்கள். ஆனால் பிதா வெளிப்படுத்தும் போது உன்னதமான தேவனுடைய குமாரன். புது சிருஷ்டியே காரியம். எனவேதான் அடுத்த 17வது வசனத்தை வாசியுங்கள். இனிமேல் ஒருவனும் 17 வாசிங்க. இப்படி இருக்க நீங்க வேற எங்கே ஓடிட்டீங்களா? 2 கொரிந்தியர் ஆமென் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புது சிருஷ்டியே காரியம். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மடிய செய்யோ, ஆவியின் சிந்தை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் பாத்தீங்களா? பவுல் சொல்ற நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் எங்களுக்கு தெரியும். மாம்சத்தின்படி இயேசுவை நமக்கு என்ன தெரியும்? அவர் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஆமென். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் மரியாள் வயிற்றிலே பிறந்தார். 2000 வருடத்துக்கு முன்னாக பிறந்தார். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. அவரை மாட்டு தொழுவத்திலே துணியிலே சுற்றி கடத்தினார்கள். இதுல மாம்சத்தின்படி அறிந்தது. எனது சரித்திரம் அல்லவா இது? கட்டுக்கதை அல்ல இது. கட்டுக்கதைன்னு சொல்றவனும் அவர் வந்த நாளை வச்சுதான் அவனுடைய பர்த்டே கொண்டாடுறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு சொல்லி. என் ஆண்டவர் சரித்திரத்தை படைக்க வரல, சரித்திரத்தை 2ஆ பிரிக்க வந்தார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்படிதான் உலகம். இயேசுவுக்கு எதிராய் சாத்தானை வழிபடுறவங்களும் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த டேட்டை தான் வச்சிருக்கிறாங்க. ஆமென். அது போலதான் கிறிஸ்து ஒருவன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னும் பின்னும் இருக்கிறது. ஆமென். கிமு கிபி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் பழைய. கிறிஸ்து வந்துட்டா பழையன ஒளிந்தன. முன் செய்த பாவங்களை நாம் கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். பிசாசானவன் நேர போய் நமக்கு எதிரான கையெழுத்தை கொண்டு போய், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இங்க வந்து ஆமென் எல்லாம் பாவம் செய்யறதுக்கு அனுகூலம் பண்ணிட்டு அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவான். சில கிருமி வேலை பார்க்குறவங்க உண்டு தெரியுமா? நம்ம கூட நல்லா பேசிட்டு அங்க போய் சொல்லுவாங்க உங்களை பத்தி இவங்க
அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் அவனுக்கு வேலை. அவன் அங்க போய் அவன் அந்த கையெழுத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க எல்லாம் பிளாங்கா இருக்கு. ஏன்? சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரித்து கொண்டு சிலுவையில ஆணி அடித்து. ஆமென். புது சிருஷ்டி. ஆமென். இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இவன் சபையை துன்பப்படுத்தினவன் இல்ல. ஆண்டவர் சொல்லவே இல்லையே. பவுல்கிட்ட ஒரே ஒரு வாட்டி சொன்னார், என்னை ஏன் துன்பப்படுத்தினேன். அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் பவுலை பத்தி எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன்? எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்தானோ அவன் புது சிருஷ்டி ஆயிட்டான். இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மையானால், ஆமென். அன்பு சகோதரா சகோதரி, பழைய காரியங்கள் உன்னை வருத்தப்படுத்த நீ இடம் கொடுக்காத. போ சாத்தானே, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது என் கிரியையினால் வந்ததல்ல, என் தேவனுடைய கிருபையினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவ்வளவுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த ஒருவன் யாரு? அதுல யூதனும் இருக்கலாம், கிரேக்கனும் இருக்கலாம், அல்லது மற்ற எந்த புறஜாதியானும் இருக்கலாம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த வரப்பு எல்லாத்தையும் அடிக்கிறார். ஜீசஸ் வந்தனால அநேக வரப்புகள் தணிந்தது, நாம் காக்கப்பட்டோம். ஆமென். ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. பாத்தீங்களா? இதுதான் புது சிருஷ்டி. யாக்கோபு என்பது அதுதான் அறிமுகம். அது இயற்கையாவே பிறந்தவன். அதன் அடையாளம் தான். பிறக்கும் போதே அண்ணன் காலை பிடிச்சிட்டு தான். அண்ணன் காலை பிடித்தது அண்ணா என்ன காப்பாத்துங்கிறதுக்காக அல்ல. எப்படி இவனை வெளியே விட்டுறக்கூடாது. உள்ள இருந்த இந்த வேலை காட்டின ஆளுதான் யாரு? யாக்கோபு. அதனாலதான் அவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்கிற. ஆனா இஸ்ரவேல் அப்படி அல்ல, புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யாக்கோபை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்பது உண்டாகட்டும்னா உண்டாகும். ஆனா இஸ்ரவேலை உருவாக்குகிறார். 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 ஆமென். ஜேக்கபை கிரியேட் பண்றார், இஸ்ரவேலை ஃபார்ம் பண்றார். அதுதான் குயவன் வீட்டுக்கு எரேமியாவை கொண்டு போகிறார். கொண்டு போய் குயவன் தன் கையிலே வனைந்து கொண்டிருக்கையில் அது கெட்டு போயிற்று. உடனே தன் பார்வைக்கு சரியானபடி வேறே பாண்டமாய் வணைகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அப்ப அந்த இடத்துல கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உண்டாகட்டும்னா என்னால உண்டாக்க முடியும். உன்னை நான் உண்டாக்கிட்டேன், இனி நான் உன்னை உருவாக்கணும். அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. அவனுடைய பார்வையில் மாற்றம், அவனுடைய எண்ணத்தில் மாற்றம், அவனுடைய செயல்களில் மாற்றம், அவனுடைய வார்த்தையில மாற்றம். கர்த்தர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு வரை விருத்த சேதனம் உள்ளவனுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் இடையே ஒரு பெரிய மதிர்ச்சுவர் இருந்தது. அதுதான் எபேசியர் 2 12, 13, 14 வசனங்களிலே பார்க்கும்போது, நாம் முற்காலத்திலே தேவனற்றவர்களாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராயிருந்தோம் என்றெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வந்தார். நமக்கு தடையாக நின்ற, பகையாக நின்ற சுவரை அவர் என்ன செய்தார் தெரியுமா? தகர்த்து போட்டார். இரு திறத்தாரையும், விருத்த சேதனம் உள்ளவர்களும் விருத்த சேதனம் இல்லாதவர்களும், அந்த இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்? 1 யோவான் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசுவானவரே கிறிஸ்து, கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அடிப்படையே என்ன தெரியுமா? விசுவாசம். எப்படி விசுவாசிக்கணும்? ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட். இயேசுவானவரே கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், எனக்காக அனுப்பப்பட்டார். என் பாவத்திலிருந்து என்னை மீட்க எனக்காக அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே ஆண்டவர் என விசுவாசிக்கணும். இதுதான் ஒருவன் ரட்சிப்புக்குள்ளாக அடிப்படையே. கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை. இயேசுவை சரித்திர புருஷனாய் பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஜீசஸ் கட்டுக்கதைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி நிறைய செய்தியெல்லாம் பரப்பி விட்டு பார்த்தாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல, எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா இது ரியல். ஜீசஸ் பைபிள் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸே ரியலா இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. மோசே வாழ்ந்தது உண்மை, நோவா வாழ்ந்தது உண்மை, ஆபிரகாம் வாழ்ந்தது உண்மை, இவர்கள் எல்லாம் வாழ்ந்தது உண்மை என்றால் இவர்களை வாழ வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அது இன்னும் டீடைலா கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 முதல் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தினாலே, இதுதான் ஆவியின்படி அறிந்தவனுடைய எழுத்து. மாம்சத்தின்படி அறிந்து பிற்பாடு இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்றார்கள். ஆனால் இந்த பவுல் எழுதும் போது அநேக நிருபத்தில், நீங்க ஹோம்வொர்க் வீட்டில் போய் படிங்க, நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா நிறைய இடத்துல எப்படி சொல்லுவாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசு அப்படிம்பார். ஏன்னா அவர் எப்படி அறிகிறார்னா ஆவியின்படி அறிகிறார். மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் எல்லாருமே இயேசுன்னு தான் கூப்பிட்டாங்க. இயேசுவின் சகோதரர்கள் அவர் என்னதான் கூப்பிட்டாங்க? ஹாய் ஜீசஸ் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இயேசுன்னு கூப்பிட்டாங்க. கிறிஸ்துன்னு சொல்லல, மேசியான்னு யாரும் சொல்லல. ஆனா ஆவியின்படி அறிந்தவர்களுக்கு தெரியும் அவர்தான் இயேசு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க புது சிருஷ்டியாக அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். அது சின்ன வயசுலயே எங்க மேல அடிச்சு விட்டாங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானங்கிறது ஒரு சபை ஒழுங்கல்ல, ஒரு மனிதன் ஏற்படுத்தினது கிடையாது. நீங்க இங்க ஆராதிக்கலாம், எங்க இருந்து ஆராதிக்கலாம். ஆனா நீங்க புது சிருஷ்டியாக அந்த அடிப்படையை நான் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் ஞான ஸ்நானம் பெறும்போது அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவராய் மாறுகிறான். அந்த இடத்துல தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ இந்த முதல்ல இந்த லைனுக்குள்ள வரணும். இந்த லைனுக்குள்ள வராம வெளியே நிக்கிறது வரைக்கும் நமக்கு உலக அடையாளம் எதுவோ அந்த அடையாளத்துல தான் அறியப்படுவோம். இவன் யார்? இன்னாருடைய பையன், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறார். நீ உள்ள வரது வரைக்கும், ஏன்னா அவர் திரும்ப போனார்ல, ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே கேபா அப்படிங்கிறார், திரும்ப போறார். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு எல்லா அப்பெல்லாம் கொடுத்துட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனை எப்படி இருக்கும்? எந்த அடையாளத்துல? அவர் என்ன டைரக்டா சொல்லணும், என் மகனே அப்படின்னு கூப்பிடணும். பிதா பேசினார்ல, இயேசுவை என்ன பேசினார்? யோசேப்பு மரியாளின் குமாரனாகி இயேசுவை என்ன கூப்பிட்டார்? இல்ல, இவர் என்னுடைய நேசகுமார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உலகெல்லாம் 1000 சொல்லும், உலகம் ஒண்ணு 1000 பேசும், ஆனா பரலோகம் சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆனா நீ வெளியே நிக்கிறது வரைக்கும் உலக அடையாளத்துல தான் அறியப்படுவ. நீ உள்ள வர வர வரதான் அவருடைய அடையாளத்தில் அறியப்படுவ. நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. வெளியே போயிட்டான்,
இயேசு வந்தார், யோனாவின் மகனாகிய சீமோனே அப்படிங்கிறான். அப்படி இருக்கிறான், நீ என்னிடத்தில் இவர்கள் எல்லாரிலும் அன்பா இருக்கிறாயா? அப்ப நீ உள்ள வந்தாதான் ஒண்ணு, உள்ள வந்தா ஒண்ணு. ஆமென். வெளியே நின்றுட்டு நாங்க ஞானஸ்நானம் அடுத்த மாசம் உண்டு, நான் டேட் அடுத்த வாரம் சொல்றேன். ஆமென். நாங்க ஞானஸ்நானம் அது சின்ன வயசுல லைட்டா இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், என்ன எங்க பைபிள்ல ஒரு இடத்துல காட்டித்தாங்க. அது நீங்க இப்ப எந்த பைபிளை ஃபாலோ பண்றீங்க? ஆமென். அதாவது தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிற சிலர் சீக்கிரட்டா ஞானஸ்நானம் எடுத்தது தெரியும். எங்க அப்பா கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. அவர் சீக்கிரட்டா ஒரு ராத்திரி வந்து, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. எங்க அப்பா சொன்னா, நீங்க எடுத்துட்டீங்களே, அப்போ உங்க பிலீவர்ஸ் வந்து ஞானஸ்நானம் கிடையாது, அப்படி ஒரு இதுக்கு கீழே போனா போதும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க பிலீவர்ஸ் எங்களுக்கு முன்னாடி எடுத்தாச்சு பாஸ்டர். எடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதுதாங்க சத்தியம். ஆமென். காலத்தை தள்ளாத, நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு, அந்த ஒரு லைனுக்குள்ள நீ வரலாத வரைக்கும் உலகத்தின் அடிப்படைதான். யோனாவின் குமாரனாகிய அந்த 23ஆம் நம்பர் வீட்டில் வசிக்கிற, உள்ள வந்துட்டேன்னா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இப்படி அவர் பேசணுமா? அல்லது இன்னாருடைய மகனே, 2வது மகனே, 3வது மகனே, எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர் பேசி, ஆமே. திடீர்னு இப்போ என்ன கூட்டு பேசுறீங்களே, நாகர்கோவில் சர்ச்சு தெருவில் இத்தனாவது நம்பர் வீட்டில் வசிக்கும் இன்னாருடைய 1 2 3 4 5 5ல் 2வது மகனே. நம்மளே யோசிப்போம், 2ஆ 3ஆ எப்படி? அதை விட்டுட்டு மாறாக மோசே கொடுறாருல, ஆபிரகாமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று. எனவேதான் சிமியோன், தேவ மனிதனாகிய சிமியோன் 2வது அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும் போது, ஆமென், அதாவது யூதர்கள் எல்லாம் புறஜாதிகளை பார்த்த பார்வையே வித்தியாசம். ஆனா இயேசு அப்படி அல்ல. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படிங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு என்னையும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருக்கு இஸ்ரவேலர் எப்படியோ அப்படிதான் நாமும். அதனாலதான் இயேசுவை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட்சபாதம் இல்லாதவர், கிருபையாய் என்னை தயவா. ஏங்க, இந்த புது சிருஷ்டி இயேசுவின் பார்வை நமக்குள்ள வரணும். இன்னைக்கு பார்வை மட்டும்தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். ஆமா, 2வது ஆராதனை இல்லைன்னா 2 ஆராதனையை சேர்த்து சொல்லலாம். ஏன்னா இது பேசிட்டே இருக்கலாம். இயேசுவை பத்தி பேசினா 1000 நாவிரும் ஆமே நன்றி சொல்லி, அதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். பாருங்க, பேதுருவை இஸ்ரவேலருக்கு பலப்படுத்தினார், அதே போல ஒருவனை எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஆமே, இது பட்சபாதம் இல்லாத செயல் இருந்தாலும் நம்ம சைடுல கொஞ்சம்
என்னதாலும் இயேசு நம்ம பக்கம் இழுக்கிறதுல தானே ஒரு சந்தோஷம். பேதுருவை வச்சு எழுதுற நிருபம் ஜாஸ்தியா, பவுலை வச்சு எழுதுற நிருபம் ஜாஸ்தியா? அப்ப நமக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டு. ஹalleluya. 8வது வசனத்தை வாசிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது. அது எது? பேதுருவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான். அதுல கொஞ்சம் கூட குறையல்ல. பேதுருவுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டதோ அதே கிருபை தான் பவுலுக்கு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? எப்படி இஸ்ரவேலருக்கு கிருபையும் மகிமையும் ரட்சிப்பும் போய் சேரணுமோ அப்படியே அதுல ஒண்ணு கூட குறையாம, அதுல ஒரு பாயிண்ட் கூட குறையாம நமக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கிக்கும் போது கொர்நேலியு வீட்டில், அதாவது புறஜாதியார் வீட்டில் ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கின போது பேதுரு சொல்லுகிறார் 47வது வசனத்துல, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த வேர்டை பாத்தீங்களா? நம்மை போல. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அவனையும் இன்னொரு புறஜாதியையும் அவனால கம்பேர் பண்ண முடியல. ஆனா ஆவியானவர் பட்சபாதம் காட்டவில்லை. அடுத்து நேரா அவருடைய கூட்டத்துக்கு போறார். போகும்போது அங்க கொஞ்சம் அந்த விருத்த சேதனம் உள்ள சில இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது எப்படி நீங்க அப்படி போலாம் இப்படி போலாம் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார் 11:15, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே, கொஞ்சம் கூட அதுல குறைக்கல, நம்மேல் இறங்கினது போலவே, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும். ஆவியானவர் வந்து டச் பண்ணிட்டு போனார். இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில விருத்த சேதனம் என்றோ விருத்த சேதனம் இல்லாதவன் என்றோ இல்ல, புது சிருஷ்டியே. எனவேதான் எபேசியர் 3:18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோட கூட. இந்த இடத்துல ஒரே அடையாளத்துக்குள்ள கொண்டு வரார். சகல பரிசுத்த. இந்த இடத்துல யூதன் வரல, கிரேக்கன் வரல, இஸ்ரவேலன் வரல, ஒண்ணும் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இந்த நியூ கிரியேஷன் இருக்குல்ல, எதுக்கு புதுசா சிருஷ்டிக்கிறார் தெரியுமா? இந்த புது வீட்டுக்குள்ள, இந்த பழைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே சில பொருள் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும். ஆமா, இது எங்க கொண்டு சரி மாத்தலான்னு எடுத்தா வீட்டுல இருந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க, அதை தொடாத, அது நான் கொண்டு வந்தது, அது எங்க பாட்டி கல்யாணம் முடிச்சு வந்தப்போ கொண்டு வந்த பீரோ. ஒன்னும் கொய் வைக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. இந்த சேரை மாத்த கஷ்ட காலத்துல எனக்கு இருந்த ஒரே சேரு கரெக்ட் தான். அந்த ஈஸி சேர்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? அது கரெக்ட் தான். ஆனா இடையில கம்பு இல்லையே, உட்காரலாம் பார்த்தா பொத்துட்டுலாம் விழுவோம். சரி மாத்திட்டு பழையதுல எல்லாம் தொட முடியாது. ஆனா புது சிருஷ்டி, புது வீடுன்னு எங்கள எல்லாமே புதுசு. என்னை ஏன் கர்த்தர் புதுசாக்குறார் தெரியுமா? அவருடைய அறிவு கெட்டாத அன்பு நீளம் அகலம் ஆழம் அது அறியணும். அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும், சகல பரிபூரணத்தால. இதற்காக ஹல்லேலூயா கர்த்தர் பாராட்டின கிருபை. ஆமென். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவி நிம்மதி இழந்தே தூய்மையை மறந்தே மனம் போல் நடந்தே
ருசித்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா என்னையா தேடினீர் அடிமை உமக்கே இன்னும் நம்ம ஏற்ற தாழ்வுகளின் அடிப்படையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் யாரா மாறல தெரியுமா? புது சிருஷ்டியா மாறல. பவுல் அப்படி பார்த்திருந்திருப்பாருன்னா அங்க 4 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பவுலை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்போலோவை சார்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் கேபானா யாரு? பேதுரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர், அவர் தான் முதல் ஆளு, அவரை சார்ந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுவை சார்ந்த கூட்டம், அதான் மாம்சத்தின்படி அறிந்தவங்க. நாங்க யார் தெரியுமா? மரியாளுக்கு ஒண்ணு விட்ட சொந்தக்காரங்க, ஒண்ணு விட்ட சொந்தக்காரங்க, அப்படி அறிந்தவங்க. நாங்கள்லாம் அந்த வம்சத்துல வந்தவங்க, நாங்கள் அந்த இப்படி. பவுல் உடனே மாம்சத்தின்படி பவுல் செயல்பட்டு இருந்த எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார் தெரியுமா? ஒரு கூட்டம் பவுலுக்கு நிக்கிறாங்க தெரியுமா? யூஸ்வலாவே அப்படித்தானங்க. சிலர் நமக்கு விரோதமா பேசும்போது ஒருத்தங்க நமக்கு ஃபேவரா நிக்கிறாங்கன்னா நம்ம அறியாம அவங்கள தான் ஒட்டி இருப்போம், அவங்க கிட்ட தான் பேசுவோம், அவங்க கிட்ட தான் பழகும். ஆனா பவுல் சொல்ற, நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன். மாம்சத்தின்படி அறிந்திருந்தா இந்த 4 குரூப்ல ஒரு குரூப்ல பவுல் போய் இருப்பார், அந்த குரூப்ல இருந்து மற்ற 3 குரூப்புக்கு கல்லறிவார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு யார் சப்போர்ட், நமக்கு யார் ஃபேவரா பேசுறாங்க, அந்த அவங்க கூட இருந்துட்டு மற்றவங்களை கல்லறியும். பவுல் சொல்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து, பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் கேட்டார். என்ன கேள்விங்க, பவுல் அறையப்பட்டான்? ஆமே, பாரு, பவுலுக்கு நடுற வேலையை கொடுத்திருக்கிறார் பவுல் நடுற. அப்போலோக்கு நீர் பாய்ச்சிற வேலையை கொடுக்கிறார், அப்போலோ நீர் பாய்ச்சிறான். ஒரு விஷயம் தெரியுமா? நடுகிறவனால ஒண்ணும் கிடையாது. ஒரு புது சிருஷ்டியினுடைய சிந்தை என்ன தெரியுமா? I am nothing, Jesus is everything. அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் யார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ என்னையா தேடினீர் அடிமை உமக்கே இனி நான். ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. இஸ்ரவேலருக்கு அப்போஸ்தலன் பெந்தேகோஸ்தே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தமஸ்குக்கு போற ஒருத்தனை பிடிச்சி பேதுருவை போல உருவாக்குறார். பேதுருக்கு என்ன கிஃப்ட்? அதே கிஃப்ட். பேதுரு மரித்தவரை உயிரோடு எழுப்புறார், பவுலும் மரித்தவரை உயிரோடு எழுப்புறார். இதுவும் ஒரு ஹோம்வொர்க். பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள் போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. எங்க பண்ணுவீங்க? சிலர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பண்ணுவாங்க. சபை பண்ணணும். ஆமே, வாலிபர்கள்லாம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ஹோம்வொர்க் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு பிரைஸ். சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியும் சேர்த்தான், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்தான். சீக்கிரம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு பேதுரு மூலம் நடந்த அற்புதங்கள், பவுல் மூலம் நடந்த அற்புதங்கள். ஏன்னா அவருக்கு எது அளிக்கப்பட்டதோ அது அப்படி கொஞ்சம் கூட குறையல்ல. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் இறங்கின ஆவியானவர் நம் மேல. ஹalleluya. இதற்கு காரணம் இயேசு. ஹalleluya. என்னையா தேடினீ உம்மை மறந்தவோ. கைகளை உயர்த்தி சத்தமா என்னையா அடிமையா ஒப்பு கொடுத்துடணும். நீர் யார்? பவுல் கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நான் என்ன செய்யணும்? அவன் வேலை இல்லாதவன் கிடையாது,
பெரிய பொறுப்புகள் உள்ளவன். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டான். பாத்தீங்களா, இதான் அடிமை. ஒரே செகண்ட்ல சனகரிப் சங்கத்துக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆலயத்திலிருந்து நிருபத்தை வாங்கிட்டு போறேன், அவங்களுக்கு நான் இந்த டியூட்டியை முடிச்சு கொடுக்கலன்னா என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டு நான் என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கு எப்படியோ அவர் பார்வையில் பட்சபாதம் கிடையாது. அதனாலதான் அவர் தாங்க தெய்வம். அவர் மனிதன் அல்லவே போய் சொல்ல. அவர் மனுஷன் இல்ல, அவர் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். அவர் ஆதியில இருந்தவர், பிதாவுக்கு சமமானவர், வார்த்தையானவர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். அவர் மாம்சமாகி வெளிப்பட்டு 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே சஞ்சரித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு அவர் சரித்திரம் முறியவில்லை. 3வது நாளிலே இயேசு உயிர் தெழுந்தார். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவராய், கிரீடங்களை அணிந்தவராய், வெள்ளை குதிரையில் ஏறி ஷலமகரோ. ஹல்லேலூயா. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, அதாவது இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவர் சஞ்சரிக்கும் போது தம்முடைய சொந்த ஜனம்ல அந்த பார்டர்ல தான் சுத்திட்டே வருவார். அவர் நம்மை பார்த்த 5 இடங்களை நான் டச் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு நம்மளை எங்கெல்லாம் பார்த்தார் அப்படின்னு. 1, லூக்கா 4வது அதிகாரம் சபையிலே பார்த்தார். 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கையில் ஒரு நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் வாசித்து முடித்து, ஆமென், 22வது வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சொந்த ஊர்ல, நல்ல கவனமா கேட்கணும், சொந்த ஊர்ல, தாம் வளர்ந்த ஊர்ல, ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் இப்படி உட்கார்றார். அப்படி உட்காரும் போது எல்லா கண்களும், அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, 20வது வசனம், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்த போது அவருடைய கண்கள் அந்த இடத்துல நம்மேல், அதன் அடையாளம் தான் சம்பந்தமே இல்லாம சாரிபாத் விதவையை உள்ள கொண்டு வரார், நாகமான உள்ள கொண்டு வரார். அவர் அங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் தான் வாசித்ததை வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே. என்ன வாசிக்கிறார்? 18ல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் நாம தான், நம்முடைய தரித்திரத்தை தான் மாத்த வந்தார், நம்முடைய சிறையிருப்பதான் அவர் மாத்த வர்றார், நமக்கு தான் பார்வையை கொடுக்கிறார், நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஆண்டவரே நற்சாட்சி கொடுத்தாங்க. கிருபை உள்ள வார்த்தை. எல்லா கண்களும் அப்படி அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அழகா பேசுறார். ஆனால் அவருடைய கண்களோ, இப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். 25 முதல் பார்த்தீர்களே, ஆனால் அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருடம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். 1000 சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்து ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும்
எல்லையை தாண்டி இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது அர்த்தம் என்ன? ஆமே, ஆண்டவரை ஒரு லைனுக்குள்ள பிடிச்சு நிக்க வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போய் நம்மளை எங்க பார்க்கிறார் தெரியுமா? ஆலயத்துல. அவர் அன்று ஆலயத்துல நம்மை பார்த்ததுனாலதான் இன்று இன்னைக்கு அவருடைய சமூகத்துல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியல? ஆமென். அவர் பார்த்தார். அடுத்து சொல்றார், அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 1000 சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல். இத கேட்டதும் 28வது வசனம், இத கேட்ட போது அவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு மட்டுமே. எஸ், கிறிஸ்து வெளிப்படும் வரை. ஹல்லேலூயா. என்னையா தேடினி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு நீங்க எங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். இல்லைன்னா நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க? நம்ம எங்க இருந்தோம்? சேற்றி நின்றென்னை, அதாவது என்ன உள்ள கொண்டு வரணும்னு அவர் பிளான் பண்ணதுனால அவரை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இயேசுவை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அவர் உடனே சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? அவர் அங்க சாரி கேட்டிருந்தா நம்ம அவர்கிட்ட சாரி கேட்க முடியுமா? சான்ஸ் கிடைச்சிருக்குமா? இல்ல. அவர் போயிட்டாராம். என்ன போயிட்டார்? என் பிள்ளைய உள்ள நான் கொண்டு வருவேன், தடுக்கிறேன்னா நீ வேண்டாம் போ. அவர் போயிட்டார். என்ன உள்ள கொண்டு வந்தது அவருடைய உறுதியான தீர்மானம். என்ன கொண்டு வந்தார். பயங்கரமான குழியிலிருந்து, முளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, ஹல்லேலூயா. சபையிலே பார்த்தா. இரண்டாவது எங்க பார்த்தா தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி அப்படி ஃபாலோ பண்றாங்க ஒரு கூட்டம். அப்படியே திரும்பி பார்த்து இஸ்ரவேலருக்குள் என்று சொல்லுகிறார். நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆவேன்னு சொல்லுங்க பாருங்க. அப்படி அந்த இஸ்ரவேலர்கள் அப்படி அவரை ஃப்ரண்ட் லைன்ல யார் நிப்பாரு? பீட்டர், பேதுரு. அப்படி திரும்பி பார்த்தேன். அநேகர் அப்படிங்கிறார். யாரு கூட? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆமென். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சொந்தங்கள் 10 பேர் இருக்கிற இடத்துல 11வது என்னையும் சொந்தமாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து கைகளை உயர்த்தி தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே. அப்பா பார்த்து சொல்லுவீங்களா? உங்க அழகான கண்கள், உங்க அழகான முடிந்ததென்று ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவரை சொந்தம்னு கொண்டாடுறோம்ல. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு அவர் நம்மளை ஏற்கனவே சொந்தமா பார்த்துட்டார். அதன் அர்த்தம் எனக்கு ஆபிரகாம் எப்படி அப்படிதான் பண்ணிங்கிறார். ஆபிரகாம் விசுவாசம் நமக்கு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஆமே. நம்ம வீட்டில் யாராவது விசுவாசத்துல தோய்ந்தா ஆபிரகாம் விசுவாசத்தை தானே பேசுவோம். நம்ம போய் நம்ம விசுவாசத்தை சொல்லுவோமா? நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் போச்சு.
உனக்கு தெரியும் எதுல கம்பேர் பண்ண முடியும்? என்னை என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர், எல்லை இல்லா அன்பினால். இயேசுவை நினைச்சா பாட்டு வந்துடும், பாட்டு பாட்டா வரும். அதனாலதான் பிரசங்கம் முடிய மாட்டேங்குது. ஆமென். எங்க உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை சொந்தக்காரனா சொல்ல யோசிக்கும் போது யாருங்க நாம? அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தேன், அனைத்தீர மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. இன்னைக்கு அவர் அப்பா பிதாவை என்று சொந்தம் கொண்டாட காரணம் என்ன? அவர் அன்னைக்கே பார்த்தா நல்ல கைகளை தட்டி. மூன்றாவதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? யோவான் 10வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம், அதுதான் நித்திய ஜீவன். இது தம்முடைய மந்தை எல்லாம் சுத்தி இருந்து பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது, ஏன்னா பேதுருவே சொல்றாரு, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அதனாலதான் வந்து கூடவே இருக்கிறார். இதை அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது 16வது வசனத்தில் அடுத்து அடிக்கிறார் பாருங்க, இந்த தொழுவத்தில் நல்லவைகள் அல்லாமல் வேறே ஆடுகள். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்துல இயேசு நம்மளை பார்த்தா அவர் சொல்றார் அடுத்து, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நல்ல கைகளை தட்டி ஆமென். நீங்க வந்தீங்களா, அவர் கொண்டு வந்தாரா? ஆனா நம்ம நினைப்பெல்லாம், நம்ம இருப்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் வரலன்னா சர்ச்சில் ஆளே கிடையாது. நம்ம சிலர் இருப்பெல்லாம் பார்த்தா, ஆமே, சிலர் இருப்ப பார்த்தா இவங்க தான் இயேசுவை ரட்சித்து கொண்டு வந்தது மாதிரி இல்ல, அப்படி இல்ல. எங்க எப்படி பார்க்கிறாரு பாருங்க, ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படவும், அந்த பரிபூர்ண ஜீவன் அதான் நித்திய ஜீவன். அப்போஸ்தலர் 13:46-47 வசனங்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 48 வாசிங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, அதாவது பவுலும் பர்னபாவும் சுவிசேஷத்தை சொல்றாங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப நானும் நீங்களும் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம்னா ஒரு காரியம் தெரிகிறது, நாம் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கென்று நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் தாவீத ராஜாவாக நியமிச்சிருக்கிறார், சாமுவேலை தீர்க்கதரிசியை நியமிச்சிருக்கிறார். உன்னை எப்படி நியமிச்சிருக்கிறார்? இதாங்க மீன், கரெக்டா சொன்னீங்க. அவர் ஒத்தை சொன்னனால டக்குன்னு கையை கீழே போட்டார். நித்திய ஜீவனை ஏங்க நான் அதனாலதான் சொல்றேன், எல்லா மகிமை அவருக்கு. இந்த நான் ஜபிக்கிறவங்க இருக்கிறீங்க, அதுல பெருமை எல்லாம் பாராட்ட கூடாதுங்க. நல்லா ஜோம் பண்ணேன், நல்லா காலையில் எழும்பி ஜோம் பண்ணாலும் ராத்திரி ஒன்றும் கிடையாது. அவர் செட் பண்ணி வச்சுட்டார். ஜபிக்கிறதுக்குன்னு உங்களை நியமிச்சு வச்சிருக்கார். நீங்க ஜோம் பண்றீங்க. அவர் நியமித்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து உறுதியான தீர்மானம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணிடக்கூடாது. அப்படி யாராவது தீர்மானத்தோடு இருக்கிறீங்கன்னா வெல்கம். ஆமென். அவர் நியமித்தார். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா,
உம்மை மறந்தவோ என்னையா தேடினீர், அடிமை ஜீசஸ் நித்திய ஜீவனுக்கு. அதனாலதான் இந்த தொழுவத்தில் அல்லவைகள் அல்லாமல் வேறே நான் கொண்டு வருவேன், அவைகள் ஒன்றாகும் ஒன்றாகும். ஆமே, கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு பையன் கையில் 5 அப்பம் இருந்தில்ல, அது அவர் கையில போனதுக்கு அப்புறம் அது அதிகமா மாறிச்சுல, இப்ப எடுத்து கொடுக்கிறார். இப்ப பையனுக்கு ஒரே குழப்பம், இதுல எது ஏன் அப்போ, நான் கொண்டு வந்த அப்போ இல்ல நான் கொண்டு வந்த அப்பந்தான் எனக்கு வேணும்னா நீ பட்டினியாவே இரு. இப்ப நீ கொடுக்கறத வாங்கு. அந்த அப்போ நீ கொண்டு வந்த அப்போ அது எங்க அம்மா செஞ்சது, அது எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தது, அது எங்க ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம். இது அப்படியே நீ வச்சிட்டு இருந்தா ஒன்னாலும் சாப்பிட முடியாது. நீ கொடு, அவர் எடுத்து கொடுக்கிறார். அவர் இந்த வாக்குத்தத்தம் என்னும் அப்பத்தை எடுத்து, இஸ்ரவேலர் 12 கோத்திரத்துக்கு மட்டும் இருந்தது, 13வது ஒரு கோத்திரமாய் நம்மை தெரிந்தெடுத்து நான் வச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக அவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? மத்தேயு 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலே, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக. அங்க இருக்கிறது மொத்தம் எத்தனை பேர்? 12. அதுல ஒருத்தர் இப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். கொஞ்சம் பேரை வச்சுட்டு அநேகர்னு சொல்றவர் கிடையாது. அவர் அநேகர்னு சொல்லும் போது, இதான் அந்த பாத்திரம்னு வைங்களேன், இதுக்குள்ள அந்த ரசம் இருக்கு, ரத்தத்தின் அடையாளமா. அப்படி உள்ள பார்க்கிறாரு. இந்த அப்படி பார்க்கும்போது இதுல அவர் பேதுருவை மட்டும் பார்க்கல, யோவானை மட்டும் பார்க்கல, என்னை பார்த்தா, உங்களை பார்த்தா. தூரமான புற ஜாதியனுக்கு பாடுங்க, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம், ரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ஆமென் ரத்தமே விலையாக. 5வதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இனி கேளுங்க, வாசிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. அப்படியே இந்த வசனத்தை மனசுல அப்படியே நிறுத்தி வச்சுட்டு மார்க் 14:36 வாங்க. அந்த சீன் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர விரும்புறேன். மார்க் 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். இந்த பாத்திரத்திலிருந்து, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அப்படிதான் ஜெபம் பண்றார். அப்படி எடுத்து போடும் ஜெபிக்கும் போது அவர் அங்க யாரை பார்க்கிறார் தெரியுமா? நம்மளை பார்க்கிறார். ஆகில என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஒப்பு கொடுக்கும் போது அவர் கேட்டா, அவர் தான் சொல்றாருல, நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் அப்பா அனுப்ப மாட்டாரா? நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டீமை என் சந்ததியா பார்த்துட்டேன், ஒரு கூட்டத்தை. பிரியமானவர்களே,
இந்த வேர்டு ஆவியானவர் என்கிட்ட பேசினது. அவர் உன்னை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்ல, நீ அவரை பார்த்து சித்தத்துக்கு ஒப்பு கொடு. உன்னை பார்த்து இனி அப்படியே ஏசாயா 53:10 வாசியுங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தமது சந்ததியை கண்டு ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை எல்லாமே தெரியும், நிறைய தெரியும். அந்த இடத்துல மட்டும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, என்ன கண்டு என்ன பார்த்து ஒப்பு கொடுத்தார். என்ன பார்த்ததுனாலதான் கெட்ஸ். அதனாலதான் பேதுரு என்ன பண்ற, பேதுரு அப்பவே உஷார், தட்டி போட வர்றாரு. ஏன்னா அவர் யாருதான் நமக்குள்ள. பேதுரு கத்தி எடுத்தது, பேதுரு அந்த பாத்திரத்தை அந்த இடத்துல பேதுரு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா, அந்த கையில இருந்து விழுந்தது பாத்திரம் இல்ல, அந்த கையில இருந்து விழுந்தது நான் நீங்களும். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு ஒப்பு, அப்படி வியர்வை ரத்தமா வடியுது. எப்படிங்க ஒப்பு கொடுக்க முடியுது? எப்படிங்க ஒப்பு கொடுக்க முடியுது? என்ன பார்த்துட்டா, நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. தம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுக்கும் போது பார்க்கிறார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே. அதாவது நம்மளை இன்னைக்கு தாயின் கருவில் தோன்றினதுக்கு அப்புறம் பார்த்தவர் கிடையாது. அவர் பார்த்ததுனாலதான் தோன்றவே செஞ்சோம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய். இந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன். என்ன அவர் அன்னைக்கு பார்த்த பார்வைதான் இன்று நான் சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம், இன்னைக்கு அவருடைய சொந்தமா இருக்கிறோம், இன்னைக்கு நாம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம், அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோம், தேவராஜ்ய திட்டத்துக்குள்ள இருக்க காரணம் என்ன தெரியுமா? அன்று இயேசு என்னை கண்டதினால. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நேரம் போய்விட்டது. சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சில வசனங்களை வேகமா சொல்லி வாசிக்க வேண்டாம். கர்த்தர் பவுலை தெரிந்தெடுக்கிறார். எதற்கென்றா அப்போஸ்தலர் 9:15 ஆமென், அனனியா கிட்ட சொல்றார், அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. அப்போஸ்தலர் 13:2 ஆமென், அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கலாத்தியர் 2:9 சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்கு தெரியுமா? புறஜாதிகள்ட்ட இந்த சுவிசேஷம் போனோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல, அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா பவுல் சரண்டர் பண்றார். ஒப்புவிக்கப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தோம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும், அடுத்த வேட கவனிங்க, அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, அந்த டோர் நானே வாசல் என்றாரே, அந்த வாசல் பேதுருவுக்கு மட்டும் திறக்கப்படல, இஸ்ரவேலருக்கு மட்டும் திறக்கப்படல, நம்மை போன்ற புறஜாதிகளுக்காகவும் அந்த கதவு திறக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு உள்ளே வந்து நிற்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனானே. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய்
கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை ஹalleluya டோர் ஓபன் ஆச்சு. நம்ம உள்ள வந்துட்டோம். நான் ஒரே வார்த்தையை சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒருவன் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தான், நமக்கு வாசல் திறக்கப்பட்டது. நாமும் இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம் மூலமாக எத்தனை பேருக்கு வாசல்கள் திறக்கப்படும். எத்தனை புறஜாதிகள் இருக்கிறார்கள் தேவனை அறியாமல். நாம் மட்டும் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டு அவர்கள் கைவிடப்படுவார்களே. ஆனா இந்த கிருபை, அவன் சொல்ல, நான் கட்டுண்டவனானே, கட்டப்பட என்ன ஒப்பு கொடுத்தேன். எனக்கு நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர். எனக்கு அங்க இருக்கணும்னு ஆசை கிடையாதா? என் ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்களுக்குள்ள இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாதா? ஆனா எனக்கென்று ஒரு கிருபையை வைத்திருந்தார், எனக்கென்று ஒரு நியமத்தை வச்சிருந்தார். நான் மட்டும் ஒப்பு கொடுக்கலன்னா எத்தனை பேருக்கு இந்த டோர் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும் தெரியுமா? ஆண்டவர் பரிசேயர் வேத பாரகர் பார்த்து, மாயக்காரரே, நீங்க பரலோகத்தின் வாசலை பூட்டி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனையோடு வலியோடு சொன்னார். இந்த காலை வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கோ தேவன் கொடுத்த கிருபையினால தானே உனக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டது. சுவிசேஷம் யார் மூலமாய் உன் காதுகளிலே கேட்கப்பட்டது போல உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு இந்த கிறிஸ்துவாகிய வாசலை திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறார், திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, அன்னைக்கு அந்த பவுல் ஒப்பு கொடுக்கலன்னா இந்த டோர் ஓபன் ஆயிருக்கும், இந்த நிருபங்கள் கிடைக்கிறது. நம்மளை வச்சு நம்ம எத்தனை பேருக்கு வாசல் இன்னும் திறக்காம இருக்கிறோம். அவன் கட்டுண்டவனானே, புறஜாதிகள் நிமித்தம் கட்டுண்டவனானே. ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ஆசை இல்லையா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் கோத்திரம் ரட்சிக்கப்படணும். ஆனா நான் இதனால கட்டுண்டவனானே, புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு. இதனால என்ன ஆச்சு? டோர் ஓபன் ஆச்சு. ஏதோ நம்ம வாழ்ந்தோம் போனோங்க, ஒரு ஆளுக்கு கூட கிறிஸ்து ஆகிய டோரை ஓபன் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் தாள் அந்த மண்ணுல புதைச்சு வைக்கிறோம். நாளைக்கு போய் கணக்கு கேட்டார்னா, எனக்கு டோர் ஓபன் ஆச்சு. அனனியாவை கொண்டு போய் பவுலுக்கு டோரை ஓபன் பண்றார், பவுலை கொண்டு போய் அநேகருக்கு டோரை ஓபன் பண்றார். விசுவாசம் கேள்வியினால. ஒருத்தன் சொல்லாம எப்படி நம்ம கேட்க முடியும்? யார் மூலமோ சொல்ல வச்சுதானே நமக்கு இந்த டோர் ஓபன் ஆச்சு. நம் மூலமா அவர் பேச விரும்புறார். எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்தா சர்ச்சு ஃபுல்லுன்னு சொல்லுவோம். ஆனா வெளியே போய் பாருங்க, ஆமே, கடல்ல ஒரு துளி தான் நம்ம இவ்வளவு பேர், சமுத்திரத்தில் ஒரு துளிதான் நம்ம இவ்வளவு பேரும். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். நம் மூலமாய் ஒரு சிலருக்காவது அந்த டோர் ஓபன் பண்ண வேண்டாமா? கதவு, விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டது. ரீசன் என்ன? அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை அருகே அழைக்க முழங்காலில் நிற்க எனக்கும் உமக்கும் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒருத்தங்க, யாரோ ஒருத்தங்க கிருபைக்கு ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு இந்த விசுவாச கதவு திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஆவியானவர் திட்டமாய் பேசுகிற செய்தி இதுதான். இந்த கிருபைக்கு நீ ஒப்பு கொடுப்பதினால அநேகருக்கு விசுவாச கதவு திறக்கப்பட போகுது. எழுந்து நிற்கலாமா? ஒப்பு கொடுக்க விரும்பாதவங்களை நான் கேட்கல, ஆவியானவர் பாரப்படுத்துறார். ஆண்டவரே, நான் யாருக்கும் பரலோக வாசல் அடைச்சு போட்டுறக்கூடாது.
வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க, முழங்காலில் நிற்க, தினந்தோறும் தேவா கைகளை உயர்த்தி உமக்கும் எனக்கும் உமக்கும் என்றுமே வராமல் வீட்டிலும் வீட்டிலும் ஊரிலும் செல்லும். ஆண்டவரே, இந்த கிருபைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கிருபைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். மேசியா வருகை ஆமென். முழங்காலில் நிற்க, முழங்காலில் நிற்க, வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் உமக்கும் ஆமென். அன்பு சகோதரா சகோதரி, உன் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு இந்த விசுவாசத்தின் வாசலை திறக்க விரும்புகிறார். செய்ய வேண்டியது என்ன? இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹalleluya. இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். எஸ் லார்ட், ஆமென். நீர் அன்று என்னை பார்த்ததுனால இன்னைக்கு நான் சித்தத்துக்குள்ள இருக்கிறேன். ஆனா உன் செயல் எல்லாம் சித்தத்துக்கு மாறா இருக்கிறது. அநேகர் மரித்து போயிட்டாங்க, அநேகர் இழந்துட்டாங்க. மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை அருகே இழைக்கும்படிக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. வீட்டிலோ மோரிலோ சொல்லுங்க இந்த வார்த்தை. மேசியா வருகை, மேசியா வருகை பலர் சிலுவை அருகில் முழங்காலில் நிற்க, முழங்காலில் நிற்க, தினந்தோறும் தேவா உமக்கும் எனக்கும் உமக்கும் உமக்கும் எனக்கும் உமக்கும் ஆமென். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே. அற்பமான வாழ்வு ஹalleluya அனைத்தையும் தந்தே. ரெண்டு கைகளை உயர்த்தி நான் சிறுகவோ, நான் சிறுக நீர் பெருகவோ, நான் சிறுகவோ ஹalleluya. தீபத்தின் திரியாய், தீபத்தின் திரியாய் இருண்டதோர் வாழ்வில், இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவது
இருண்டதோர் வாழ்வு. இனியாவது 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 உங்க திருமுகத்தை நான் காட்டி கொடுக்கணும்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி நாதானின் ஸ்நேகம், நாதானின் ஸ்நேகம். பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். என்னை காணுவோம், என்னை காணுவோம், உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கல்மனமாக்கி ஆமென். கல்வாரி. வாலிபர்களே, பெரியவர்களே, முதியோர்களே, பிள்ளைகளே, இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்கிறவங்க உண்டு. இனியாவது ஆண்டவர் கேட்கிறார், இனியாவது நீ சிலருக்கு இந்த விசுவாச கதவை திறந்து கொடுப்பியா? நீ ஏன் பூட்டி போடுற? நீ ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன பத்தி சொல்லிட்டேனா இந்த டோர் ஓபன் ஆயிருமே. இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அநேகர் வந்துருவாங்களே. ரெண்டு கைகளை உயர்த்தி தேவன் கொடுத்த கிருபை கட்டவிழ்க்க மட்டும் இல்லைங்க, கட்டப்படவும். கிருபையினால பாவ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு தேவ சித்தம் என்கிற கட்டுக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் நிமித்தம் நான் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்கள் நிமித்தம் ஆண்டவரே அநேகருக்கு அநேகருக்கு மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். ஏவுங்கப்பா. என்கிட்ட ஒருத்தங்க கொஞ்ச நேரம் பேசினாலே அந்த டோர் ஓபன் ஆயிரணும். அந்த டோர் ஓபன் ஆயிரணும். அந்த டோர் ஓபன். ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் இருக்க கூடாது. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா. கைகளை உயர்த்தி சத்தமாய் உமக்கு ஜீசஸ். நேற்று இரவு ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைப்பட்டார். என்னால் அழுகையை நிறுத்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. கிருபை என்பது கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு மட்டும் அல்ல, கட்டப்படவும். கிருபையினால என் கட்டெல்லாம் மாறிச்சு என்பது நம்முடைய சாட்சி. கிருபையினால் நான் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். சிலரையாவது ஆதாயப்படுத்தணும். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரியது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காக நன்றி. எஸ் லார்ட், நீங்க எங்களை பார்த்தீங்க. இன்னைக்கு நாங்க உம்முடையவர்களா இருப்பது, உங்க சபையில இருப்பது, உங்க பந்தியில இருப்பது, உங்க சித்தத்தில் இருப்பது, இந்த நித்திய ஜீவனுக்குள்ள இருப்பது, இதெல்லாம் நீங்க எங்களை பார்த்ததுப்பா. வேற யார் ஆண்டவர் இப்படி பார்ப்பாங்க? பார்க்க வேண்டியவர்கள் முகத்தை திருப்பி போன போது சற்றும் எதிர்பாராத ஒளி எங்கள் மேல் விழுந்தது. அதுதான் உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதாண்டவரே. ஹல்லேலூயா. என்ன பார்த்தது போல என் ஜனங்களையும் பார்க்க வேண்டும் என கிருபையில கட்டப்பட ஒப்பு கொடுத்த பவுலை போல இதனால் அநேக புறஜாதிகளுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டதே. அப்ப நாங்க யார் வாழ்க்கையிலும் பரலோக வாசல் அடைச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஆளுகை செய்யும், நடத்தும். இந்த உணர்வு எங்களை உணர்த்தி கொண்டே இருப்பீராக. மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். இதை நாங்க வெறும் பாடலா இல்லாம ஜெபமா வைக்கிறோம். ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரையும் அப்படியே உருவாக்கி நிறுத்தும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.